கல்லணை என்பது தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற அணையாகும். இது காவிரி நதியின் மேல்பேடையிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. கல்லணையின் வரலாறு மிகவும் பழமையானது. இது சோழ பேரரசின் கட்டுமான திறமையின் மிகச் சிறந்த உதாரணமாக காணப்படுகிறது. கல்லணை சுருக்கமாக: 1. கட்டுமான காலம்: கல்லணை கி.பி. 2 ஆம்கல்லணை என்பது தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற அணையாகும். இது காவிரி நதியின் மேல்பேடையிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. கல்லணை நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது. இது சுமார் 2000 ஆண்டுகளாக பழமை வாய்ந்தது. 2. பொருட்கள்: கல்லணை முழுமையாக பாறைகளால் கட்டப்பட்டுள்ளது. 3. உடல் அளவுகள்: இதன் நீளம் சுமார் 329 மீட்டர் 1080 அடி மற்றும் அகலம் 20 மீட்டர் 66 அடி ஆகும். 4. பண்புகள்: காவிரி நதியின் நீர்ப்பெருக்கை கட்டுப்படுத்தவும் பாசனத்திற்காக நீரைச் சேமித்து வைத்திருப்பதற்காகவும் கல்லணை பயன்படுகிறது. வரலாற்று முக்கியத்துவம்: கல்லணை இந்தியா மட்டுமின்றி உலகின் மிக பழமையான அணைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது அப்போது இருந்த மிக உயர்நிலை கட்டுமானத்திறனுக்கு போதுமான சான்றாகும். கல்லணை மூலம் காவிரி நதியின் வடிநிலத்தில் நீர் மேலாண்மை மேம்படுத்தப்பட்டு சிறந்த பாசனம் மற்றும் விவசாய வளம் கிடைக்கச் செய்தது. பண்புகள் மற்றும் பயன்பாடுகள்: கல்லணை திருச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் பயன்படுத்தும் முக்கிய நீர்மூலமாக உள்ளது. அணையின் நீர் மேலாண்மை மற்றும் பாசன திட்டங்கள் மிகச் சிறந்தவை என்பதனால் இது தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான மரபுசார் இடமாகவும் விளங்குகிறது. கல்லணையின் கட்டுமான நுட்பம் மற்றும் நீர் மேலாண்மை முறைப்பாடு பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. இது சோழர் பேரரசின் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் மேம்பட்டிருந்ததை பறைசாற்றுகிறது. கல்லணையின் வரலாறு மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி மேலும் விவரமாக பார்க்கலாம். வரலாறு: கரிகால சோழன் கி.பி. 2ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசின் தலைவரான கரிகால சோழன் இந்த அணையை உருவாக்கினார். அவரின் ஆட்சியின் போது காவிரி நதி பெருக்கெடுத்து வயல்களும் காய்ச்சும் நிலைகளும் பாதிக்கப்பட்டதால் இந்த பிரச்சினையை தீர்க்க அவர் கல்லணையை கட்டினார். புதுப்பித்தல் மற்றும் பராமரிப்பு: பல நூற்றாண்டுகளாக கல்லணை பல முறை பராமரிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. பல்லவர், பாண்டியர், விஜயநகர பேரரசு மற்றும் நாயக்கர் அரசுகள் காலத்திலும் இது பராமரிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆட்சி காலத்திலும் கல்லணை மேம்படுத்தப்பட்டது. கட்டுமான விவரங்கள்: தொழில்நுட்பம்: கல்லணையின் தொழில்நுட்பம் அந்நோக்கில் மிக முன்னேறியதாக இருந்தது. இது பாறைகளால் செய்யப்பட்டிருந்தாலும் மிக உறுதியானதும் நீண்ட காலமாக நீர்முகம் காத்திருந்ததும் ஆகும். உயர்தர ஆற்றல்: அணையின் நீர் மேலாண்மையை சிறப்பாக மேம்படுத்தும் வகையில் கல்லணை கட்டப்பட்டது. இது வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் நீரைச் சேமித்து வைத்து பாசனத்திற்கு பயன்படுமாறும் அமைக்கப்பட்டது. முக்கியத்துவம்: விவசாயம்: கல்லணை கரிகால சோழனின் பெருமைக்குரிய மையமாக விளங்குகிறது. அணையின் நீர் மேலாண்மையை முன்னிட்டு தஞ்சை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் செழிப்பு விவசாயம் நிலவுகிறது. பாசன சேமிப்பு: இந்த அணை மூலம் காவிரி நதியின் நீர் மேலாண்மை பயனடையப்பட்டது. அணையின் மூலம் பல கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்களுக்கு நீர் பெற்றது. வரலாற்று இடம்: கல்லணை இந்தியாவிலேயே பழமையான அணைகளில் ஒன்றாகவும் உலகின் மிக பழமையான அக்கால சாதனைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. இது இந்திய வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. கண்காணிப்பு மற்றும் சுற்றுலா: சுற்றுலா கன்னிகள்: கல்லணை சுற்றுலா பயணிகளுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் முக்கியமான இடமாக விளங்குகிறது. இதன் அழகான அமைப்பும் பண்டைய இந்திய நுட்பமும் இதனை மேலும் பலருக்கு ஈர்க்கிறது. பராமரிப்பு: தற்போது தமிழ்நாடு அரசாங்கம் கல்லணையை பராமரித்து அதன் வரலாற்று முக்கியத்துவத்தை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறது. சமகால பயன்பாடுகள்: நீர் மேலாண்மை: கல்லணை நவீன காலத்தில் கூட நீர் மேலாண்மையின் ஒரு முக்கிய உதாரணமாகும். தஞ்சை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் இன்னும் பல ஏக்கர் நிலங்கள் கல்லணையின் நீர் மூலம் பாசனம் பெறுகின்றன. பராமரிப்பு திட்டங்கள்: அணையின் பராமரிப்பிற்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பல திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன. இது அணையின் நீண்டகாலம் பயன்பாட்டை உறுதி செய்கிறது. கல்லணை தமிழர் கட்டுமான திறமைக்கு ஒரு முக்கியமான சின்னமாகவும் உலக வரலாற்றில் ஒரு பொக்கிஷமாகவும் இருந்து வருகிறது.